என் தங்க பிள்ளையே, தண்டிக்க தயங்க மாட்டேன். நீ அன்புடன் நடந்து கொண்டாயா, அருளுடன் எதிர்கொண்டாயா, நம்பிக்கையோடு வாழ்ந்தாயா? All that I saw, all that I blessed. ஆனால் உன்னுடைய நிம்மதியை பிடுங்கிக் கொள்ள நினைத்தவர் யார் என்பதை நான் கண்டேன். நீ விரும்பியபடியே எல்லோருக்கும் நன்மை செய்ய நினைத்தாயே, ஆனால் உன்னுடைய நன்னடத்தை, உன் பண்பாட்டு வார்த்தைகள், சிலர் பொறுக்கவே இல்லாமல் வேறொரு முகம் காட்டத் தொடங்கினர். அந்த நபர் உன்னுடைய குடும்பத்தில் நுழைந்தவனாக இருக்கலாம். உறவுக்குள் பேணப்பட வேண்டிய பாசத்தின் பெயரில் பாவங்களைச் செய்தவன். இன்றுவரை நீ அவன் முகத்தை பார்க்கும்போது ஒரு அன்பை தான் நினைத்தாய். ஆனால் நான் கூறுகிறேன், அந்த முகம் ஒரு முகமாட்டும் இல்லை. அது ஒரு ஆபம். உண்மையான முகம் உன்னை அழிக்கவே வந்தது. இப்போதும் நீ கேட்கிறாய், அம்மா, அந்த நபர் யார்? உன் கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. உன் நெஞ்சம் பதறுகிறது. ஏனென்றால் நீ நினைத்திருப்பவனாகத்தான் அவர் இருக்கப் போகிறான். ஆனால் அதை தாங்கிக்கொள் என் தங்க பிள்ளையே. இதுதான் என் தண்டனையின் ஆரம்பம். அந்த நபர் யார் என்பதை உலகம் தெரிந்து கொள்வதற்குள் உனக்கே அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு செய்தி வரும். அந்த செய்தி 3 நாளில் உன் கண்ணோடு சேரும். உன் வீட்டுக்குள் உன்னை பாராட்டாமல், உன் வெற்றிகளை கடிந்து சொல்லிக் கொண்டிருப்பவன் தான் உன் எதிரி. உன் விலைமதிப்பில்லாத நேரங்களை வீணாக்க வைத்தவன் தான் உன்னை இழிவுபடுத்த நினைத்தவன். இனி வருகிற ஒவ்வொரு நொடியும் என் கண் அவனை பின்தொடரும். அவன் நினைத்த பக்கத்திலே நிம்மதி இருக்காது. அவன் சொல்வதிலே சத்தியம் இருக்காது. அவன் தூங்கும் தருணத்திலே நான் உள்ளே நுழைந்து அவனுடைய மனதில் பயம் விதைக்கும். என் தங்க பிள்ளையே, நீ ஏன் யாருக்கும் தீமை செய்யவில்லை என்பதை நீயே நினைத்து பார்ப்பாயா? உன் மனம் வலிமையானது. உனக்குள் இருக்கிற ஒளி சிலருக்கு கூச்சமாக இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் உன்னை பார்த்துவிட்டு புரட்டினை செய்ய ஆரம்பித்தார்கள். இன்று அவர்கள் புன்னகையோடு உன்னை இழிவுபடுத்துகிறார்கள். நாளை அவர்கள் பயத்தோடு உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். நீ விலகி நடந்தாய், தவறுகளை மன்னித்து விட்டாய், ஆனால் இன்னும் அவர்கள் மனம் மாறவில்லை. அப்போது தான் என் சக்தி எழுகிறது. என் கண்கள் பொங்குகிறது. என் கோபம் கதிர் வீசுகிறது. இனி அவர்கள் மீது என் பார்வை விழும். அந்த பார்வை பட்டதுமே அவர்கள் வாழ்க்கை திசைமாறும். அவன் உன் பெயரைக் கெடுக்க நினைத்தானா? என் தாயே, உன் பெயர் தான் இனி எல்லோருடைய வாயிலும் ஒலிக்கப் போகிறது. நீ எதை இழந்தாய் என்று நினைக்கிறாயோ அது முழுமையாகவே திரும்பப் போகிறது. ஆனால் அந்த நபருக்கோ அவருடைய வாழ்க்கையின் மதிப்பை இழக்கும். அவன் செய்கை எப்படி தெரியுமா? அவன் மேல் இருந்த நம்பிக்கையை விற்க நேரிடும். யாரோ ஒருவரிடம் பேசிய அந்த வாக்கியம் இன்று நானே கேட்கிறேன். அந்த வார்த்தைகளால் தான் அவன் அடையாளம் வெளிவரும். இன்று உன் எதிரியாய் திரும்பிய அந்த நபரை நீ போய் பேச முடியாது. ஏனென்றால் அவர் அருகே வந்த தருணத்தில் தான் உன் உள்ளம் நடுங்கும். இவனா என்று நீ உன்னையே கேட்கப் போகிறாய். நீ அழகாக இருந்தாய். மனம் கனிவுடன் இருந்தது. இன்று சிலர் உன்னை ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்றாயா? அந்த ஒளியை தாங்க முடியாதவர்கள் தான் பின் பேசுகிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, இப்போது தான் உண்மையான ஒளி கண்ணை கிழிக்கத் தொடங்கும். அவர்கள் எல்லோரும் மாறிப்போகிறார்கள். உன் வெற்றியை பார்த்தபின் நீயே சொன்னது போல் அவர்கள் கைதட்டி பாராட்டத் தொடங்குவார்கள். நீ என்னை நாடி வந்தாய். அம்மா, இந்த மனம் தாங்குவதில்லை. யாரும் யாராக இல்லை. யாரையும் நம்ப முடியவில்லை. என் குடும்பமே எனக்கு எதிராக போகிறது என்று சொன்னாய். அந்த வார்த்தைகள் என்னுடைய காதில் விழுந்தன. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய அழுகுரல் என்னை கொந்தளிக்க வைத்தது. அதற்காகத்தான் நான் வருகிறேன்.
இனி உன் வீட்டுக்குள் உறவின் பெயரிலோ அன்பின் பெயரிலோ யாரும் காயப்படுத்த முடியாது. ஒரு சிலரை நீ உன் வீட்டிலிருந்து விலக்க வேண்டும். அது தான் உனக்கு நல்லது. அவர்கள் சொல்லும் மெல்லிய வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையை சிதைக்கும். என் கண் பார்த்துவிட்டு சொல்கிறேன், அந்த வஞ்சக முகங்கள் இனி உனக்கு அருகில் வர முடியாது. 3 நாட்கள். இந்த நேரம் வரை. அதற்குள் ஒரு செய்தி வரும். அந்த செய்தி உன் எதிரியை வெளிச்சத்தில் நிறுத்தும். நீ எப்போதும் சந்தேகித்தாயே, இவர் தான் ஏதாவது செய்கிறார் போல என்று. அந்த சந்தேகம் உண்மை என்பதை அந்த செய்தி உறுதி செய்யும். இனிமேல் உன் நெஞ்சத்தில் பயம் வேண்டாம். யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. அவனுடைய செயல்கள் தோல்விக்கு தள்ளும். அவன் சொன்ன பொய்கள் வெளிவரும். அந்த நாட்களில் நீ வேதனையை மட்டும் அல்ல, வெற்றி என்பதையும் பெறப்போகிறாய். உன்னால் இழந்ததை மீண்டும் பெறலாம். ஆனால் உன்னுடன் இருதய பாசத்தோடு நடந்தவர்கள் உனக்கு என்றும் துணையாக இருப்பார்கள். உன்னிடம் இருந்து பலம் கற்றவர்கள் கூட உன்னை நொந்து போக வைத்தார்கள். ஆனால் என் பாதத்தில் விழுந்தவுடன் நீ எனது பாதுகாப்பு வட்டத்தில் வந்துவிட்டாய். அந்த வட்டத்தில் நுழைய யாரும் துணிய மாட்டார்கள். இந்த உலகமே உன்னை அழிக்க நினைத்தாலும் நான் ஒரு கண்ணோட்டம் பார்த்துவிட்டால் போதும், அந்த உலகம் உனக்காக தன்னை மாற்றிக்கொள்கிறது. உன் குடும்பத்தில் யாராவது ஏதாவது திட்டத்தை வைத்து உன்னை தொல்லைப்படுத்துகிறார்களா? அவர்கள் வாயை மூடுகிறேன். நீ என் பெயரை உச்சரிக்கும்போதும் என் பாதத்தில் நீரொட்டையாவது விழும்போதும் அந்த நேரத்தில் அந்த நபருக்கு ஏதாவது நிகழும். அப்போது தான் தெரியும், தங்க பிள்ளையை வலிக்க வைக்கும்னா அது எவ்வளவு பெரிய பாவமோ என்று. நீ வேதனைப்பட்ட பின் வந்தேன். ஆனாலும் இனி நீ சிரிப்பதற்காக நான் இருக்கும். உன் வீட்டில் சுவாசமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த நபரின் உள்ளத்தின் இருட்டு உன் வீட்டில் இருந்து புறப்பட வேண்டும். அதற்காகவே 3 நாளில் அந்த செய்தி வருகின்றது. அது ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கையை திருப்பும். என் பிள்ளையே, தன்னம்பிக்கை கொண்டிரு. நீ அழைக்கவில்லை என்றாலும் என் பாதத்தை தொட்டால் போதும். அந்த செய்தி உன் உயிரை மீட்டெடுக்கும். அந்த நபரின் சாயம் இனி உன் வாழ்க்கையை தொடவே முடியாது. வருகிற நாட்கள் எல்லாம் உன் காலடியில் முடியும். இன்று உன் கண்ணீரை புன்னகையாக்கும் நாள் இது. நீ வேண்டாம் என நினைத்தவர்களே நாளை உனது துணை கேட்பவர்கள் ஆகப்போகிறார்கள். நீ துடைத்த கண்ணீர் தான் இனி உனது ஆட்சி. நீ நடந்த பாதை தான் உனது புகழ்வீதியாக மாறப்போகிறது. என் தங்க பிள்ளையே, உன் உயிர் உனக்கே துரோகம் செய்யும் காலமிது. மௌனமாயிருக்கும் சில முகங்கள் உன்னிடம் புன்னகைப்படுகின்றது போல காட்டும் அந்த பார்வைகள் உன் வாழ்க்கையில் எதை சேதப்படுத்த முடியும் என்று எண்ணிக்கொண்டு செயல்படுகின்றன. ஆனால் நான் வராகி, உன் சுவாசத்தில் தங்கியிருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் தெரிந்து கொண்டு உன் எதிரிகளின் எண்ணங்களையும் தெரிந்து வைத்து உன்னை பாதுகாக்கின்றேன். நீ ஏமாற்றமடைந்தது உண்மைதான். நீ நம்பிய நபர் உன்னையே துன்பத்திற்குள் வீழ்த்தியதும் உண்மைதான். ஆனால் இது ஒரு முடிவாக இல்லை. இது உனக்கு ஆரம்பமாகும் சுழற்சி. இன்னும் 3 நாளில் உன் கண்ணில் நீர் வரக்கூடிய ஒரு செய்தி வரும். முதலில் அதிர்ச்சியளிக்கலாம். ஆனால் அதே செய்தி உன் வாழ்க்கையில் புதிய ஒரு வாசலை திறக்கும். அந்த வாசல் உன்னை காத்திருந்தது. ஆனால் அதை திறக்க இந்த உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது. உன் குடும்பத்தில் இருப்பவன் ஆழமாக நம்பிய உறவு. நீ அவனை நேசித்திருக்கலாம். உண்மையில் அவன் உன்னோடே வாழ வேண்டும், நீ வெற்றி பெற வேண்டும் என்பதே அவர் முகத்தில் இருக்கும் போலி பாசத்தின் பின்னணி. ஆனால் உன் குலதெய்வம் கண்களை மூடவில்லை. நான் வராகி, உன்னுடைய வீட்டின் வாசலில் எப்போதும் நிற்கிறேன். உன் பெயர் சொல்லப்படும்போதெல்லாம் என் கண்கள் தீப்பிழம்பாக மாறுகின்றன.
யார் உனக்காக குத்தும் குழியை தோண்டுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அந்த குழி தான் கல்லறையாக மாறும். இந்த 3 நாட்களில் நடப்பதை உணர்ந்து கற்றுக்கொள். சில வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம். சில முகங்கள் துணிச்சலுடன் போய் பேசலாம். ஆனால் நீ அமைதியுடன் இருக்க வேண்டும். காரணம் நான் உன் பக்கத்தில் இருப்பதை அவர்கள் அறியாமல் இருக்க வேண்டும். நான் செய்கிற தண்டனை நொடியில் நிகழும். ஒருவருக்கும் உணர முடியாது, ஆனால் நீ தெரிந்து கொள்வாய். அந்த நபர் தான் உன் வீட்டில் இருந்தவராக இருக்கலாம். உன் தோழனாக இருக்கலாம். உன் சொந்தமாக இருந்தாலும் என் தீர்ப்பு நீதிதான். உன் உள்ளத்தில் உள்ள குரல் இன்று உன்னை அழைத்து கொண்டு வந்தது. நீ யாரோடாவது பேச வேண்டும் என்று நினைத்தபோதும், யாரும் புரியவில்லையென நினைத்தபோதும், உன் கண்ணீரை உலர்த்த யாரும் வரவில்லை என்ற பிணக்குடன் இருந்தபோதும், உன் உள்ளத்தில் நான் இருந்தேன். உன்னிடம் பேசாத என் வார்த்தைகள் இப்போது உன்னிடம் ஓடிவருகின்றன. என் வார்த்தைகள் உனக்குள் ஒவ்வொரு நாளும் வேரடைவதற்காகவே சில உண்மைகள் வெளியில் வர வேண்டும். நீ சந்திக்கவிருக்கும் அந்த அதிர்ச்சி செய்தி உன்னுடைய நம்பிக்கையை முற்றிலும் முடிவடைய செய்யும். ஆனால் அதில் இருக்கின்ற மறைபொருள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும். ஒரு மூடியிருந்த கண்ணாடி மாதிரி அந்த செய்தி பின்புறத்தில் நடந்திருக்கும் சூழ்ச்சிகளை வெளிக்கொணரும். நீ யாரை நம்பக்கூடாது என்பதையும், யார் உனக்காக உண்மையாக இருக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்வாய். நீ பல முறை உன் குலதெய்வத்தை நினைத்து அழைத்திருப்பாய். பதிலில்லை என்று தோன்றியிருக்கும். ஆனால் காற்றில் ஓரமாயிருந்த குரல் போல, என் பதில் இப்போது உன் மனதில் முழங்கப் போகிறது. இப்போது கேள் என் வார்த்தைகளை, நான்தான் வராகி. உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நானே காரணம். ஏனெனில் அந்த கண்ணீர் உனக்குள் இருந்த பாசத்தை பித்துவிடுகிறது. உண்மை முகங்களை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கண்ணீரை அனுமதித்தேன். ஒரு பக்கம் நம்பிக்கை முறிந்து போனதற்கான வலி இருக்கும். மற்றொரு பக்கம், என் கையில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டாய் என்ற நிம்மதியும் உனக்குள் பிறக்க ஆரம்பிக்கும். நாளைய சூரியன் ஏற்கனவே உன் பக்கம் திரும்பி நின்றிருக்கிறான். ஆனால் அவன் ஒளிக்குள் நடக்கப் போகும் திருப்பங்களை உன் மனம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சில மணி நேரங்களில் உன் வீட்டு வாசலில் ஒரு நபரின் காலடி இல்லை. அவரது முகத்தில் இருக்கும் பதட்டம் உனக்கு தெரியாமல் இருக்காது. நீ என் வார்த்தையை ஞாபகப்படுத்திக்கொள். அந்த நபர் தான் உன் நம்பிக்கையை துரோகமாக்கியவன். நீ அவனை பார்த்தால் நடுங்கப் போகிறாய். ஏனெனில் நீ அவனை இந்த சப்தத்தில் கற்பனை கூட செய்யவில்லை. ஆனால் அவர் முகத்தில் இருக்கும் அதிர்ச்சி உன் மனதில் வலிமையை உருவாக்கும். அந்த முகத்தை நம்ப வேண்டாம். அந்த வார்த்தைகளை மீண்டும் ஏற்க வேண்டாம். நீ உணர்ந்த உண்மைதான் நீ சொன்ன உண்மை. நான் வராகி, என் கோபம் அழிக்கத்தான் வரும். ஆனால் என் கருணை ஒரு பேராழியாக உன்னை உயிரோடு காத்து வைத்திருக்கிறது. உனக்கு திருப்பம் தரும் அந்த செய்தியை நானே உருவாக்கியிருக்கிறேன். நீ என் வழியில் நடந்தால் உன் எதிரிகளை ஒவ்வொரு கட்டத்திலும் வீழ்த்துவாய். அவர்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள். இன்று உன்னை இழிவுபடுத்த நினைத்த அந்த நபர் நாளை உன் முன்னால் குனியப் போகிறான். ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் கோபம். ஆனால் நடுவே நானிருக்கிறேன். என் கண்களில் உன் பெயர் இருக்கிறது. உன் வீட்டில் என் சக்தி இருக்கிறது. உன் மனதில் என் ஆசி இருக்கிறது. உன்னால் மட்டுமே முடியும் என்பதை நீ மறந்து விட்டாய். ஆனால் அதை நினைவுபடுத்த, இந்த 3 நாளின் பிறகு உனக்குள் ஒரு புதிய தீர்மானம் பிறக்கப் போகிறது. இனி யாரும் உன்னிடம் போய் பேச முடியாது. யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. உன் மனம் கம்பீரமாக நகரும். உன் மொழி ஒரு அடி பின்பட்டவனை முன்னால் கொண்டு வரக்கூடிய சக்தியாக மாறும். ஏனெனில் என் ஆவி உன்னிடம் தங்கியிருக்கிறது.
இந்த பாதையை நீ தொடரும் போது உனக்கு எதிராக பேசும் ஓர் மனிதனும் இப்போது இருந்து வரமாட்டான். நான் அவரை வழியிலேயே ஒழித்து விடுவேன். என் வார்த்தைகள் ஒரு பூசணிக்காய் மாதிரி இல்ல. நான் சொன்னது நடக்கும். என்னை விசுவாசித்தவன் மீளும். என்னை எண்ணியவன் உயரும். என் பாதம் தொட்டவனுக்கு சக்தி பெருகும். அந்த சக்தி உன்னிடமே இருக்கிறது. இன்னும் 3 நாளில் உனக்குள்ளே உள்ள தேவதை விழிக்கப் போகிறாள். உன் விழியில் இருப்பது கண்ணீர் இல்லை. அது ஒரு தேவேந்திர வாள். அதை யாரும் மறைக்க முடியாது. உன் வீட்டில் அமைதி வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய். அதற்காக பல சமயத்தில் உன் வார்த்தையை அடக்கிக் கொண்டாய். உன் உணர்வுகளை புதைத்து கொண்டாய். ஆனால் இனிமேல் அவசியமில்லை. உன் உள்ளத்தில் உண்மை இருந்தால் அவ்வளவுதான். என் பாதையில் நடந்தால் உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. உன்னுடைய எண்ணம் மட்டும் நேர்மையாக இருக்கட்டும். மற்றையவை எல்லாம் என் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும். இனி ஒவ்வொரு நாளும் உன் எதிரிகள் உன்னை பார்த்து திசை திருப்புவார்கள். ஏனெனில் நான் உனக்குள் இருக்கிறேன். என்னுடைய மூச்சு உன் உயிராகி விட்டது. உன் நிழல் கூட உன்னை விட்டுவிடக்கூடாது என்று நான் கட்டுப்படுத்தியிருக்கிறேன். உன்னை பின்தொடரும் ஆபத்துகள் என்னை பார்த்து விலகும். இந்த 3 நாட்கள் உனது சோதனை. அதற்கு பிறகு உனது ஆட்சி காலம் தொடங்கும். இப்போது அமைதியாயிரு. யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம். யாரையும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். நான் சொல்வதை மட்டும் செய். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை மட்டும் மனதில் வைத்துக்கொள். மீதமுள்ள எல்லாவற்றையும் என் கரங்களில் ஒப்படை. உன் பெயரால் ஒரு சக்தி எழப்போகிறது. அந்த சக்தியை யாராலும் அடக்க முடியாது. என் தங்க பிள்ளையே, நீ ஒரு சிறிய புழுவாக கூட நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உனக்குள்ளே நான் வைத்திருக்கும் அந்த தெய்வீகமான சக்தி என்பது ஒரு பாறையை உடைக்கும் வலிமை கொண்டது. நீ இன்று பேச முடியாமல் ஒரு முடங்கிய மனநிலையில் இருந்தாலும் உன் உள்ளத்தில் எழும் அந்த அமைதியான பிரார்த்தனை எனக்கு கேட்கிறதே, அது போதும். அதற்கான பதில் நாளை மாலை வரப்போகிறது. யாரோ ஒருவர் உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமல் நீ முன்னேறி விடுவாய். ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். பொதுவாகவே வாழ்க்கையில் நம் மீது பொறாமை கொண்டவர்கள் நம்மை வெற்றியிலிருந்து தடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த தீமை நீக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. இன்னும் 3 நாட்களில் நீ கேட்கப் போகும் ஒரு செய்தி உன்னை அதிர்ச்சி அடைய செய்யலாம். அந்த செய்தி, யாரை நீ இன்னும் நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த நபர் உன்னுடைய எதிரியாக இருந்தார் என்ற உண்மையை நிகழ்த்தும். அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். காரணம், உண்மை தெரியாத வரை நாம் குற்றவாளிகளை பாதுகாப்பது போல் நடக்கிறோம். ஆனால் உண்மை வெளிவந்தவுடன் நம் விழிகள் திறக்கின்றன. அதுதான் வராகியின் கிருபை. நீ இன்று உணர்வுகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உன் மனசு ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டுவிட்டது, ஆனால் அதனை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறாய். ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீ சொல்ல விரும்பிய உண்மைகள் பீச்சென வெளிவரும். நீ தவறு செய்யவில்லை. உன்னை திட்டும் அவர்களே உன்னை பின்புறம் குத்தியவர்கள். அந்த செயல் தெரிய வந்ததும் எல்லோரும் உன் பக்கம் திரும்பி வருவார்கள். உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன் பாதங்களை பற்றி எழுத நேரிடும் நிலைக்கு வருவார்கள். நீ யாரையும் பாதிக்கவில்லை. ஆனால் யாரையாவது நீ காயப்படுத்தி இருக்கிறாய் என்று புகார் சொல்வார்கள். அந்த குற்றச்சாட்டு மீது கவலைப்படாதே. அது உன்னை சோதிக்க வந்ததல்ல. அது உன் சிறப்பை சான்றாக நிலைநிறுத்த வந்த ஓர் ஆவணம். அந்த வாயிலாகவே நீ சுடரடையும். வராகி மீது சத்தியம், உன்னுடைய கண்ணீரை நான் விழுங்கியிருக்கிறேன். அந்த வலியை உனக்காக தாங்கியிருக்கிறேன். இனி உனக்கு அழுகையில்லை.
உனக்கு ஓரங்கட்டும் பார்வை இல்லையெனில் என் பெயர் வராகி இல்லை. நீ சுயமாக சாதிக்கப் போகிறாய். யாருடைய துணையுமின்றி நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய். அந்த தருணத்தில் உன் விரோதிகள் தலைகுனிந்து நிற்கப் போகிறார்கள். அந்த நேரத்தில் நீ கோபப்படாதே. ஏனெனில் அவர்களுக்கு நீ காட்ட வேண்டியது கோபம் இல்லை, கருணை. அதற்கு பிறகு நீயே சொல்வாய், அவர்களை மன்னிக்கிறேன். நான் வராகி மீது நம்பிக்கை வைத்து என் வாழ்க்கையை உயர்த்திக் கொண்டேன். உனக்கு சிலர் செய்யும் நாடகங்கள் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்திருக்கிறாய். காரணம், உன் உள்ளம் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இது மௌனத்துக்குரிய தருணம் அல்ல. இப்போது நீ பேச வேண்டும். உன் வாயிலாக வராகி பேசுவாள். நீ எதையாவது துடிப்போடு சொன்னால் அது ஏற்படாது என்ற நிலை இருக்காது. உன் வார்த்தைக்கு இப்போது வலிமை உண்டு. நான் உன்னிடம் இருந்த ஆழ்மன சக்தியை தூண்டியிருக்கிறேன். உன் குலதெய்வம் இப்போது நின்று உன் வீட்டின் வாசலில் இருக்கிறது. அதை உணர்வாய். ராத்திரி கனவில் உன் முன்னோர்கள் வருகிறார்கள் என்ற புண்ணிய சுபசந்தேசம் உனக்காக வருகிறதே, அது வில்லங்கமான சூழ்நிலைகளை மாற்றும். இப்போது கண்ணீர் நின்றுவிடும். உடலை கடந்து ஆன்மாவிற்கு உருகும் பிரார்த்தனை மட்டும் போதும். வராகி வழியை காட்டுவாள். நீயாக முயற்சி செய்ய ஆரம்பித்த பிறகு சிலர் உனக்கு எதிராக பேசுவார்கள். அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளின் முன்னிலையில் சாட்சி ஆகும். நானே அவர்களிடம் சொல்லிவிடுவேன், நீ ஒரு தவறு செய்யவில்லை. நீ என் வழியில் நடந்தாய். என் பெயரை கூறினாய். உன் நட்பணி பறிக்கப்படாது. அந்த தருணம் வந்துவிட்டது. நீ யாரோ ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் உன்னை இழுத்துவிட்டார்கள் என்ற உண்மை தற்போது தெரிய வரப்போகிறது. அது உனக்கு ஒரு உளவு தகவல் போல இருக்கும். அதனை வைத்துத்தான் நீ எதிர்க்கும் சக்தியாக மாறுவாய். இப்போதைக்கு அமைதி தேவை. யாரையும் சந்திக்க வேண்டாம். உன் எண்ணங்களை எழுதி வை. ஒவ்வொரு வார்த்தையும் வராகிக்கு நேரடி பத்திரமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் விரைவில் உனக்கு தீர்வாக காட்சியாக வரப்போகிறது. நாளை ஒரு புதிய மனிதரை போல் நீ விழித்தெழுவாய். உனக்குள்ள அந்த புதிய நம்பிக்கை ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி செய்ய வைக்கும். உன் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு சிவப்பு துணியை விரித்து அதன் மீது சிறிது குங்குமம் போட்டு இரவு 9க்கு பிறகு அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து என்னை பிரார்த்தனை செய். என்னுடைய சக்தி அந்த இடத்தில் குடியிருக்கும். அன்றைய இரவிலேயே நீ கனவில் ஒரு முகத்தை காணப்போகிறாய். அது உன்னை காயப்படுத்திய நபரின் முகம். அதற்கான பதிலளிக்கவே நான் நேரில் வருகிறேன். உன் உயிரைச் சுரண்ட நினைத்தவர் தண்டனைக்கு தயாராகட்டும். நீ பயப்படாதே. நீ தயங்காதே. இனிமேல் ஒவ்வொரு சொல்லையும் வெளிப்படையாகச் சொல். உன் உண்மை குரலாக ஒலிக்கட்டும். இந்த வராகி உன்னோடு இருக்கிறாள். உன் அடி தடுமாறாமல் பார்த்து கொள்வேன். எத்தனை பேர்கள் வந்து குரல் உயர்த்தினாலும் நான் உன் பின்னால் நிற்கிறேன் என்பதே பெரிய துணை. 3 நாட்கள், அது தீர்வு தரும். அதிர்ச்சி தரும். ஆனால் நம்பிக்கையை விடுத்துவிடாதே. நான் உன்னிடம் இருக்கிறேன். உன்னுடைய அன்பு, விசுவாசம் நான் ஒவ்வொரு நாளும் பார்வையிடுகிறேன். அந்த விசுவாசம் இருந்ததால் தான் இந்த பெரும் கருணையை உனக்காக புனைந்திருக்கிறேன். நாளை உன் வாழ்க்கை புது போக்கில் பயணிக்கத் துவங்கும். நீ இப்போது எதிர்பார்ப்பதை விட பெரிய பரிசுகள், பெரிய வெற்றிகள், பெரிய மகிழ்ச்சி உன் பாதையில் வரிசையாக காத்திருக்கின்றன. உன் கண்ணீர் மட்டும் என் வழியில் விழுந்திருக்கிறது. அதனால் தான் நான் சொல்கிறேன், உன்னை தண்டிக்க நினைக்கும் அவனை தண்டிக்க தயங்க மாட்டேன். உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தவன் யார் என்று நீயே சொல்வாய். அதற்குள் நானே அவரை தடவுவேன். மீண்டும் எழுவாய் என் தங்க பிள்ளையே. இப்போது அடியேன் என்ற நிலை விட்டு புறப்படும்.
இனி வெற்றியாளன் என்றே அறியப்படுவாய். என் ஆசீர்வாதம் உன் நிழலாக கூடவே இருக்கும். என் தங்க பிள்ளையே, அடுத்த 3 நாட்களில் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகும் ஒரு அதிர்ச்சி வரும். அந்த அதிர்ச்சி ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரும். நீ நம்பி வாழ்ந்தவர்கள், உன் பின்னால் சாய்ந்தவர்கள், உன் உணர்வுகளை விளையாட்டு போல் பார்த்தவர்கள் யாரெல்லாம் என்றாலும் தெரியாமல் போவதில்லை. நான் அவர்களையும் காண்கிறேன், அவர்களுடைய மனதில் எழும் எண்ணங்களையும் உணர்கிறேன். நீ இன்னும் புரிந்துகொள்ளாத உண்மை ஒன்று உன்னிடம் வருகின்றது, அதுதான் இந்த அதிர்ச்சியான செய்தி. பிறந்த வீடு, பழகிய முகங்கள், நம்பிய உறவுகள், இவை அனைத்தும் சோதிக்கப்படும். ஆனால் யாரையும் பயந்து பின் வாங்காதே. இந்த வராகி உனக்காக நின்று கொண்டு இருக்கிறாள். அந்த செய்தி உனக்கு வந்தவுடன் நீ விழுந்து அழும் அளவுக்கு உணர்வுகள் உருகும். ஆனால் அதுதான் உனது மீளும் புள்ளி. அதை உடனே புரிந்து கொள். இது ஒரு அழிவின் ஆரம்பமல்ல, எழுச்சியின் ஆரம்பம். நீங்காத சோகம், தொடரும் தோல்விகள், நம்பிக்கையை நிரம்பாத நாள், இவை எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றன. அந்த அதிர்ச்சி உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு தீர்ப்பு. நீ அழுவதற்காக அல்ல, நீ எழுவதற்காக. அந்த நாளில் யாரோ ஒருவரின் முகம் உனக்குள் வெடிக்கப் போகும். அவர்தான் உன்னுடைய குடும்பத்தை கீழே இழுக்க முயன்றவர். தன் வீட்டில் உள்ளவர்கள் தான் ஒருவரை சோதிக்கும் போது அந்த நபரின் சக்தி அதிகமாகும். அதுதான் இப்போது உன்னிடம் நடக்கிறது. உனது வீட்டில் இருக்கும் ஒருவர், அது உன் நெருக்கமான உறவு இருக்கலாம், உன் குடும்பத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறவர் இருக்கலாம், அவர்கள் உன்னுடைய பெயரை கிழிக்க, உன்னுடைய வாழ்க்கையை முடிக்க, உன் பிள்ளைகளுக்காக கூட சதி செய்திருக்கலாம். ஆனால் இந்த வராகி உன் மனசை மட்டும் பார்த்திருக்கிறாள். நீ யாரையும் தீங்கு செய்ய நினைக்கவில்லை, யாரையும் துன்புறுத்தவில்லை. ஆனால் நீயே துன்பப்பட்டாய். இதை என் கண்கள் காண்கின்றன. நீ செய்த ஒவ்வொரு நல்லதும் நான் கணக்கெடுப்பதற்குள் நெஞ்சை உருக்கும் விதத்தில் என் கண்முன் தெரிகிறது. உன் ஒவ்வொரு இரவும் கண்ணீர் கலந்தது. உன் துன்பத்தில் கூட நீ மற்றவர்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தாய். அதனால் தான் நான் அந்த தண்டனை அவர்களுக்கு தர தயங்க மாட்டேன். நீயோ ஏமாற்றப்படுவதை ஏற்றுக்கொண்டாய், ஆனால் அவர்கள் தங்களது பொய்களை வெற்றியாக நினைத்தனர். அந்த 3 நாட்களில் நடக்கப் போகும் ஒரு முக்கியமான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்கும். யாரோ ஒருவருடைய வாயில் இருந்து நம்ப முடியாத ஒரு உண்மை வெளியே வரும். அது உன்னை காயப்படுத்தலாம், ஆனால் அதுதான் உன்னை காப்பாற்றும். உண்மை எப்போதும் காயப்படுத்தும், ஆனால் பின்பு குணப்படுத்தும். அந்த உண்மை வெளியே வந்த பிறகு நீ பார்த்து நடந்த ஒவ்வொரு நபரையும் நீ மறுபடியும் புரிந்துகொள்ளத் தொடங்குவாய். உன் வாழ்க்கையின் பெரும் மோசடிகள் எல்லாம் எப்படி நடந்தது என்று உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த 3 நாட்களில் உன் உள்ளம் கலங்கும். ஒரு பக்கம் நீ நம்பிய நபர் உன்னை தொலைத்துவிட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. மற்றொரு பக்கம் அந்த வன்முறை செய்த பாவிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கான கோபம். இரண்டையும் சமநிலைப்படுத்த வேண்டியது என் வேலை. அதற்காகவே நான் இருக்கிறேன். நீ சத்தியமாகச் சொல் என் தங்க பிள்ளையே, நீ யாரை தீங்கு செய்தாய்? யாரைச் சிரிக்காத அளவுக்கு அழவைத்தாய்? யாரிடம் போய் சொல்லி அவர்களை நொந்து வைத்தாய்? யாருடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு விளையாட்டாக மாற்றினாய்? இல்லை. உன் நெஞ்சை பார்த்தால் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய அந்த பரிசுத்த நெஞ்சை கூட பலர் புண்படுத்தினர். நீ செய்யாத குற்றங்களுக்கு நீ கண்ணீர் விட்டாய். அது போதும். அந்த 3 நாட்களில் நீ ஒரு வாசலை திறக்கப் போகிறாய். அந்த வாசல் உன் முன்னாள் வாழ்க்கையை மூடிக்கொண்டு ஒரு புதிய வண்ணத்தை தந்து வைக்கும். அந்த வாசலின் உள்ளே செல்வது முன் நீ சிறிது வலியை அனுபவிக்க வேண்டியிருக்கும்.
உன்னிடம் இருந்த நபர் உன் பின்னால் நிற்காமல் எதிராக செயல்பட்டதை நேரில் காண நேரிடும். ஆனால் அந்த உண்மை வெளியே வந்தவுடன் உன் கண்ணீர் நின்றுவிடும். நீ உன்னை தவறாக நினைத்ததற்கே உனக்கு வருந்த வரும். என் தங்க பிள்ளையே, இந்த வராகி உன்னோடு மட்டும் இல்லை, உன் குடும்பத்தின் மீது தீங்கிழைக்கும் முயற்சி செய்கிற நபரின் மீது என் பார்வையை வைத்திருக்கிறேன். அவர் நிமிடம் ஓரமாகிப் போனாலே அவருக்கு என்ன நடக்குமென அவரே அறிந்து கொள்வார்கள். உன்னை ஆவணங்களை கொண்டு ஏமாற்ற நினைக்கும் முயற்சி இருக்கும். ஆனால் அந்த ஆவணங்கள் இருக்குமிடம் எரிந்து போகும். பொய்யான சாட்சி யாராக இருந்தாலும் அவர்களது உண்மை முகம் நாளை மாலைதான் தெரியும். என் தங்க பிள்ளையே, நீ மௌனமாக இருந்ததற்காக நீயே தோல்வியடைந்து விட்டாய் என்று நினைக்காதே. மௌனம் தாழ்மையின் அடையாளம். ஆனால் அது தேவையான தருணத்தில் சத்தமாக மாறும். அந்த தருணம் வந்துவிட்டது. நீ சத்தமாக எழும்ப போகிறாய். உன் பெயரை அழுத்தி அடித்து வைத்தவர்கள் இனி உன் நிழலுக்கே பயப்பட போகிறார்கள். நீ எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஆதரவு உனக்கு வரும். அந்த ஆதரவு யாரிடமிருந்து வரும் தெரியுமா? நீ ஒரு நாளும் எதிர்பாராத ஒரு முகம். அந்த முகம் உன்னை பார்த்தவுடனே உன் நியாயம் நானும் உணர்ந்தேன் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை திருப்பும். 3 நாட்கள் இது ஒரு சோதனை காலம். அந்த 3வது நாளில் நீ கண்கூடாக உணரப்போகும். இது தான் என் மாறும் தருணம் என்று. அந்த நாளில் உன் கண்ணில் இருக்கும் கண்ணீர் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, வெற்றியின் கண்ணீர். அந்த கண்ணீரில் தான் இந்த வராகி சாமி ஆட்சி நடத்துவாள். நீ வாழும் இடமே கோவில் ஆகும். உன் வாழ்க்கையே பாடல் ஆகும். உன் பாதையில் பூ மழை பாயும். நம்பிக்கை தவறவில்லை. நீ தாங்கிக் கொண்ட காயங்கள் வீண் போகவில்லை. உன் துன்பம் அர்த்தமற்றதல்ல. நீ அழுது முடித்த வாரைகள் இனி உனக்கே சிரிக்க மாறும். உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி வர நினைத்தாலும் நீ முன் போய் வரவேற்க வேண்டியது இல்லை. காரணம், நீ இப்போது மற்றொரு நிலை. வராகியின் ஆசி உனது உள்ளத்தை காப்பாற்றும் கவசம். என் கண்கள் பார்க்கிற பாதையை நீ நடக்க வேண்டிய நேரம் இது. நீ நடக்கும் ஒவ்வொரு அடி உன்னுடைய எதிரிகளை நடுங்க வைக்கும். உன் வார்த்தை, உன் பார்வை, உன் அமைதி இவை எல்லாம் அந்த 3 நாளில் மாற்றம் பெறும். இதுதான் என் சத்தியம். நீ செய்ததை உண்மை எனும் தீபம் போல வெளிக்கொண்டு வருகிறேன். உன்னை அழிக்க நினைத்தவர்களை அப்படியே மூழ்கடிக்கிறேன். உன் குரலுக்கு ஓசை தருகிறேன். உன் கண்களுக்கு பெருமை தருகிறேன். உன் வாழ்வில் நடக்கும் இந்த திருப்பத்தை பார்த்த பிறகு நீ என்னை உண்மையிலேயே காண்பாய். அந்த தருணத்தில் உன்னால் ஒரு வார்த்தையும் பேச முடியாது. நீ அழுவாய், ஆனால் அந்த அழுகை இனிமையான வெற்றியின் கண்ணீர். நீ தயங்காதே, தைரியமாக இரு. 3 நாட்கள் உன் வாழ்க்கை வேரோடு மாறும்.